Hi, beautiful. Yes. How are you? Good. என்ன நடக்குது? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல ப்ரோ, மோனிஷா பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்காங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ள ரியலாவே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள உங்க காதலை தேடிலாம் வரல. அவங்களுக்கு தேவை காசு. அதுக்காக மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அந்த வகையில நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், சும்மா ஆளை மாத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட டக்குன்னு பழகிட்டு இருக்காங்க, டக்குன்னு அந்த ஆளை கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தர் கூட பழகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபேக்கா இருக்காங்கன்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க கூட சொன்னீங்க, ஆமா ப்ரோ அவங்க கொஞ்சம் ஃபேக்கா தான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆபித் கூட இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க இப்ப ஒயில்ட் கார்டுல வந்து இன்னொரு நபர் கூட சுத்திட்டு இருப்பாங்க, வேணா பாருங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி நடந்துருச்சோ. ஆக்சுவலா கடைசி ஒரு வாரமா இந்த செகண்ட் லோ ஷோ வந்து நான் பெருசா ஃபாலோ பண்ணல. ஓகேவா, நீங்களும் நிறைய பேர் வந்து கேட்டீங்க, என்ன ப்ரோ ஆச்சு எதுவும் வீடியோ போடல, ஏதாவது போட்டு விடுபுறோன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இன்னைக்கான எபிசோட பார்க்கலாம்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறி கிடக்குது. வீட்டுக்குள்ள நிறைய டிராமாவும் புதுசா கிரியேட் ஆயிருக்கு. சரி, வீட்டுக்குள்ளதான் டிராமா கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்தா இந்த ஷோவெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இவங்க வெளியே வேற பயங்கரமா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. யாரு இந்த ட்ரையாங்கிள் லவ் ஒன்று கிரியேட் ஆச்சா, ரெக்ஸி, வீணா, தினேஷ், இவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள ஒரு சில சம்பவங்களை பண்ணிட்டு அந்த சம்பவத்தை நியாயப்படுத்துறதுக்கு வெளியே உட்காந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்குது. இதுல தினேஷ் சர்வல்ட்ட ஒன்னு சொல்லணும், ப்ரோ அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் நீ ஓப்பனா பார்த்திருக்க, வெளியே வந்து ஷோவை கூட பார்த்திருப்ப, பார்த்துட்டோம் இன்னும் நீ வீணா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்துட்டு இருக்கன்னா சூப்பர் ப்ரோ, சூப்பர், வெல் டன், நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல ரெக்ஸ் அவர்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும், நீ ஏதோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பயங்கரமான சம்பவம் பண்ண மாதிரி வெளியே வந்து நீயே ஒரு மாதிரி நம்ம அப்படித்தான் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் நம்ம அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க தெரியுமா ப்ரோ. பார்க்கப்போ கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்குது. மொத்தத்துல இவங்க 3 பேரும் பண்ணது ஒரு கன்றாவியான விஷயம். அந்த கன்றாவியான விஷயத்த நியாயப்படுத்தி வெளியே ஒரு சில டிராமா போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் என்னென்ன விஷயங்கிறத பார்க்கலாம். அதுவும் மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து இப்ப கொஞ்சம் வெக்கி அண்ட் பிரியங்கா இவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு போல. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்திரலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் மோனிஷா அவர்களுக்கான விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்ப்பா. ஆமா, நான் அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றேன். நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், மோனிஷா வந்து பார்க்க ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க ரியலாவே இருந்த மாதிரி தெரியல, ரொம்ப ஆர்டிபிஷியலா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைம் உங்கள பல பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல, இல்ல ப்ரோ மோனிஷா உண்மையா இருக்காங்க ப்ரோ மோனிஷா தான் இந்த வீட்டுல உண்மையான பர்சன் ப்ரோன்னு சொல்லிட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க. பட் ஒரு சில மக்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆமா ப்ரோ மோனிஷா ஏதோ சரியில்லை, சும்மா இந்த வீட்டுக்குள்ள வந்து அப்படியே சும்மா ஜாலியா சுத்திட்டு போலான்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் ஆக்சுவலா இப்ப இந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க, வீட்டுக்குள்ள வந்த முதல் வாரம் வெக்கி கூட க்ளோஸ் ஆனாங்க. வெக்கி கூட க்ளோஸ் ஆகி வெக்கி கூட அப்படியே ஒரு கப்பல் மாதிரி அப்படியே அங்க எங்க சுத்திட்டு இருந்தாங்க. எதுக்கு கப்பலாய் சுத்திட்டு இருக்காங்க? அப்படி கப்பலாய் சுத்தினாதான் அந்த வாரத்தோட கடைசியில இந்த எவிக்ஷன்ல இருந்து தப்பிக்க முடியும். ஓகேவா, ஏன்னா வீட்டுக்குள்ள யார் சிங்கிளா இருக்காங்களோ அவங்கள தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் வெக்கி கூட சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெக்கிக்கும் பிரியங்காக்கும் ஏதோ அப்படியே ஒரு மாதிரி சின்ன டிராமா போகுது அப்படின்னு அப்படியே அந்த இடத்த விட்டு அவங்களே அப்படி லீவ் ஆகுற மாதிரி டப்புன்னு வெக்கியை தூக்கி தூர போட்டுட்டு அப்படியே ஆபித் கிட்ட தாவுனாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. அப்படியே ஆபித் கிட்ட தாவிட்டு, ஆபித் நீ என் தங்கம்டா, ஆபித் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடா, ஆபித் நீ ரொமான்ஸா பேசுறடா, ஆபித் நீ என்னோட வைரம்டான்னு சொல்லிட்டு ஆபித் கிட்ட பயங்கரமா உருகுனாங்க. அந்த டைம் தான் மோனிஷா வந்து ஆர்டிபிஷியலா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கவே செஞ்சோம். ஏன்னா வெக்கி கிட்ட வந்து அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸா பேசல. டக்குன்னு வெக்கியை விட்டு வந்து அடுத்த நாளே ஆபித்தை பார்த்து வைரம் செல்லம் தங்கம் அப்படின்றது நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இது சரியில்லையே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஓகேவா, அந்த டைமே நான் சொன்னேன் இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்ப ஆபித்தை கழட்டி விட்டாச்சு. இப்ப ஆபித்தை விட்டுட்டு ரெக்ஸ் கூட சுத்திட்டு இருக்காங்க. எப்படி ஆபித்த வைரம் தங்கம் செல்லம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்ப ஆபித்த விட்டுட்டு ரெக்ஸ் பக்கம் தாவியாச்சு. யாரா ஒரு பக்கம் தாவியே ஆகணும். தாவலன்னா அந்த வாரத்தோட கடைசியில வெளியே போயிருவாங்க. ஓகேவா, அதனால யாரையா ஒருத்தரை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு சும்மா ஆள் பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. எதுக்கு? சம்பளத்தை வாங்கறதுக்கு. ஏன்னா அந்த ஷோ ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா வாரம் காசு கிடைச்சிடணும் நமக்கு. அந்த வகையில எப்படியாச்சும் அந்த வாரத்தை கடத்திடணும்னு சொல்லிட்டு யாரையா ஒருத்தரை பிடிச்சி தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஆபித்தை கழட்டி விட்டுட்டு ரெக்ஸ் பக்கம் தாவியாச்சு. ஆபித் பார்த்தா அவர் அந்த பக்கம் இன்னொரு பல்ட்டி அடிச்சிருக்காரு. புதுசா ஒயில்ட் கார்டுல ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இல்ல, நிவேதிதான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஜம்ப் அடிச்சாச்சு. அவங்க கிட்ட ஜம்ப் அடிச்சு அங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. நிவேதிதாக்கும் ஆபித்துக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஆபித் வந்து ஒரு மாதிரி போய் கெஞ்சிட்டு இருக்காரு, நிவேதிதா வந்து ஒரு மாதிரி தள்ளி போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு டிராமா போயிட்டு இருக்கு. மொத்தத்துல வீட்டுக்குள்ள அந்த வாரத்தோட கடைசியில நாங்க 2 பேரும் கப்பலா இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கே வேனுக்குன்னே வீட்டுக்குள்ள ஜோடி பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா, இதுல நான் 2 பேருக்கு பாராட்டுகள் கொடுப்பேன் ப்ரோ. சத்தியமா சொல்றேன், 2 பேருக்கு பாராட்டுகள் கொடுப்பேன். இந்த வாரத்தோட கடைசியில வந்து நம்ம பிராவோ
சிந்தூரி இவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இதுல பிராவோ ஓப்பனாவே சொன்னாரு எனக்கு யாரு கூடயும் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ண பார்த்தாரு சிந்தூரி கூட, பட் செட் ஆகல. அதனால அவர் வந்து யாருக்கிட்டையும் சும்மா ஒரு ஃபேக்கா ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்பல. அதனால அவர் வந்து சிங்கிளா இருந்தனால இந்த வாரத்தோட எண்ணில் அவங்கள வெளியே தூக்குறாங்க. அதே மாதிரி சிந்தூரியுமே பெக்கி கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அதுவுமே பெருசா செல்லுபடி ஆகல. அண்ட் அவங்களுக்கு பெருசா யார் மேலேயுமே காதல் வந்த மாதிரி தெரியல. அதனால அவங்களுமே சிங்கிளா இருந்தாங்க. இந்த வாரத்தோட எண்ணில் வெளியே போயிட்டாங்க டீசெண்டா. பட் மோனிஷா மட்டும் எப்படியா யாரையா பிடிச்சி இந்த வீட்டுக்குள்ள இருந்துடுறோம்ப்பா, அது காதல் கிடைக்குதோ இல்லையோ காசு கிடைக்குது அதனால அந்த வீட்டுக்குள்ள இருந்துடணும்னு சொல்லிட்டு சும்மா நாச்சுக்கும் தாவிக்கிட்டே இருக்காங்க. இது நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல கைஸ். பட் என்ன கேட்டீங்கன்னா அவங்க அப்படிதான் தாவிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. அடுத்ததான் ரெக்ஸோட பஞ்சாயத்துக்கு வரும். ரெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்காப்ல. வீணா தினேஷ் இவங்க 2 பேருக்குள்ள போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் உள்ள வந்து அந்த சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே வீணா நினைச்சிருந்தா முடிச்சு விட்டுருக்கலாம். ஏன்னா வீணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் டேட் கூடும் போதோ இல்ல எங்கேயா தனியா பேச கூப்பிடும் போதோ நோ சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய ஒரு டிராமா கிரியேட் ஆயிருக்காது. பட் வீணா அங்க ரெக்ஸ் கூட பேசவும் செய்யறாங்க. வாண்டடா ரெக்ஸ் கூடுறப்பெல்லாம் போயிட்டு எங்கேயா உட்காந்து பேசுறது, தினேஷை டம்ப் பண்ணி பேசும்போது அங்க உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இப்போ ரெக்ஸ் அதை வச்சு ஒரு கேம் ஆடும்போது டப்பு நீங்க தினேஷ் கிட்ட வந்துட்டு அவன் தான் அப்படி பண்றான் நான் அப்படி பண்ணல அப்படிங்கும் போது அது தினேஷ் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி சுத்திட்டு இருக்காப்ல. ரெக்ஸ் அந்த இடத்துல ஏதோ ஒரு பெருசா மாஸ் பண்ணதா உணர்ந்துகிட்டு அவர் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காப்ல. இதுல வந்து பெரிய தப்பு வீணா மேலதான் இருக்கு. வீணா டே 1 இதை கட் பண்ணி விட்டுருந்தா இவ்வளவு பெருசா போயிருக்காது. பட் வீணா சரி ஓகே நம்மளை கூப்பிடுறான் சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணி அது இவ்வளவு பெரிய டிராமாவா போயிட்டு இருக்குது. இப்ப வெளியே கூட பார்த்திருப்பீங்க, தொடர்ந்து இன்டர்வியூவா தான் இருக்குது. அங்க நடந்ததெல்லாம் இப்படித்தான், நாங்க இப்படித்தான் இருந்தோம், நானும் தினேஷ் தான் உண்மையா லவ் பண்ணோம், ரெக்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரே டிராமா இன்டர்வியூவா இருக்குது. இதுல ரெக்ஸ் வேற ஏதோ ஒரு மோதிரத்தை எங்கேயோ கடந்த ஒரு 5 ரூபா மோதிரத்தை பிறக்கிட்டு வந்துட்டு இது யார் கொடுத்த மோதிரம் தெரியுமா சொல்லிட்டா. வீணா கொடுத்த மோதிரம். வீணா கொடுத்தப்போ இதை வந்து நான் ரொம்ப ஆசையா கையில போட்டிருந்தேன். இப்போ இதை வந்து நான் இது எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியல, அப்படியே தூர போடணும் போல இருக்குது. அந்த டைம் வீணாவா கொடுத்தாங்க இந்த மோதிரம், நானா யார்கிட்டையும் பிடுங்கல, வீணா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா மோதிரத்தை வச்சு அவன் கடுமையா டிராமா பண்ணிட்டு இருக்கான். கடுமையான டிராமா. இதுக்கு முட்டு கொடுத்த அந்த பக்கம் வீணா நான் அப்படிலாம் பண்ணவில்லை, நான் அப்படிலாம் செல்லவில்லை, நான் அப்படிலாம் பேசவில்லை, நான் தினேஷ் கூட மட்டும்தான் இருந்தேன், எனக்கு தினேஷை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. இதுல தினேஷும் என்ன பண்ணேன்னு தெரியாம ஆமா வீணா பண்ணது கரெக்ட் தான், வீணா பேசுனது கரெக்ட் தான், பட் வீணா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடுமையா முட்டு கொடுத்து ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்குது, சத்தியமா சொல்றேன் சிரிப்பா தான் இருக்குது. இது கடலை இந்த பக்கம் நம்ம வெக்கி பிரியங்கா காதல் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். பட் முன்னாடி இருந்த மாதிரியே தான் காதல் உருவாகுது. ஆனா பிரியங்கா வந்து அதை ஓப்பனா சொல்ல மாட்டேங்காங்க. அதனாலதான் திரும்ப எனக்குள்ள ரிட்டன் ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குது. பிடிச்சிருக்கு காதல் இருக்குன்னா டைரக்டா சொல்லுங்க, பிடிச்சிருக்க மாதிரி காமிச்சிட்டு காதல் இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டே இருந்தா அவன் அங்க இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியாம தவிச்சிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்றது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஜோசியெல்லாம் பார்த்தாங்க. இதுல வீணாக்கும் தினேஷுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் போகுது. இந்த பக்கம் ரெக்ஸுக்கும் மோனிஷாக்கும் ஜெட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அண்ட் நேகா தேஜஸ் இவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கு. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போல. தேஜஸ் அவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கண்ணீர்லாம் விட்டுட்டாப்புல, பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருந்து அவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டைகள்லாம் போயிட்டு இருக்குது. அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஆபித் அண்ட் நிவேதிதா அவங்க ஒரு மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன வகை ட்ராமானே தெரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி போகுது. அது பார்க்க நல்லா இல்லை கைஸ், எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மொத்தத்தில் செகண்ட் லோ ஷோ வந்து ஒரு மாதிரி டிராமா ஷோவாக போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடியே தெரியும் நமக்கு இது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் படி தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ரொம்ப டிராமாவாக இருக்கு. கொஞ்சம் ரியலாக எடுத்திருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கேட்டால் இந்த ஷோ அப்படி இப்படி ஹிந்தியில் தூக்கணமாக்கும் அப்படி இருக்குமாக்கும் பயரா இருக்குமாக்கும் அப்படின்னு நான் ஒன்றும் இல்லை அதுதான் உண்மை. ஸோ மொத்தத்தில் ட்ராமா தான் கைஸ், ஃபுல் ட்ராமா. உள்ளேயும் ட்ராமா, இப்போ வெளியே வந்து ட்ராமா தான். இன்னும் மாற்றி சண்டையை தான் போட்டு உருண்டுட்டு இருக்காங்க. அதாவது வெளியே உள்ள என்னென்ன நடந்துச்சுன்னே தெரியல, வெளியே வந்து கடுமையாக சண்டையை போட்டு உருண்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களே, உங்களுக்கு இந்த ஒரு நபர் உண்மையாக அந்த வீட்டுக்குள்ளே ரியலாக இருக்காங்க ப்ரோ அப்படின்னா யாரை சொல்லின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மோனிஷா பேரை மட்டும் போடாதீங்க நண்பர்களே, போடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.